மாஸ்கோவின் மீது உக்ரைன் எந்த அளவு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கன்ற செய்தியை நேத்துல இருந்து நிறைய நபர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. 500 ட்ரோன்கள் இது வரைக்கும் பார்த்தோன்னா உக்ரைன் ரஷ்யாவின் மீது, அதுவும் ரஷ்யாவோட தலைநகரத்தின் மீது நடத்திய தாக்குதல்ல இது ரொம்ப அதிகமான கவுண்டா பதிவாயிருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 500 ட்ரோன்களும் மாஸ்கோவின் மீது மட்டுமே ஏவப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் நம்பர் ஹையாக இருந்தது பார்த்தோன்னா ஒரு 300 ட்ரோன்கள் தான். அந்த 300 ட்ரோன்களும் ரஷ்யாவோட பல்வேறு மாகாணங்களை நோக்கி உக்ரைனால் வீசப்பட்டிருந்தது. ஆனால் முதல் முறையாக இந்த 3 இலக்கங்களுடைய ட்ரோன்களானது ரஷ்யாவோட தலைநகரத்தின் மீது வீசப்பட்டிருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷன். ஏன்னா இப்போ ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து ரஷ்யாவோட ஸ்டேட் டூமாவோட சீஃப் வரைக்கும் இப்போ ஏன் நம்ம இன்னும் உக்ரைனை விட்டு வச்சிருக்கோம், கண்டிப்பாக இந்த முறை உக்ரைன் நம்ம அடிக்கிறோன்னா அது உக்ரைன் யுத்தத்தோட ஒரு முடிவாக தான் இருக்கணும். நம்ம நாட்டோட யுத்தத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லை, அதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் உக்ரைனுக்கு உண்மையான யுத்தம்னா என்னன்றதை காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சுன்னு அவங்களோட தரப்பு கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வேகமாக இந்த எஸ்கலேஷன் லேடர் ஆனது இப்போ ஏறிட்டு இருக்கு. ஒன்று நாட்டோ விசஸ் ரஷ்யான்னு இந்த யுத்தம் மாறப்போகுதா, இல்லை கியூவை கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது மூலயமா இந்த யுத்தத்தை ரஷ்யா முடிக்க போகிறாங்கன்றது மட்டும்தான் இப்போதைக்கு கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். கொஞ்சம் ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்டதில் முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக் டிபி ட்ரெண்டிங்ஸ். மாஸ்கோ ஆயில் ரெஃபைனரி தொடர்ந்து பல பதிவுகளில் இந்த பேரை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா மாஸ்கோவோட இன்னர் ரிங் ரோட்ல, அந்த இன்னர் செக்யூரிட்டி ஜோனுக்குள்ள இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இது இருந்துட்டு இருக்கு. அண்ட் கிரெம்லின்ல இருந்து வெறும் ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மாஸ்கோ ரெஃபைனரியானது இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைனோட ட்ரோன்கள் நேத்து கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துது. உண்மையிலேயே கண்மூடித்தனமான தாக்குதல்னா என்னன்னா, தெரியாத நபர்கள் நேத்து இந்த வந்திருக்கக்கூடிய வீடியோ நானும் முன்னாடி டிஸ்பிளே பண்றேன். இதை நீங்க பார்க்குறப்பவே இந்த அட்டாக்கோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது புரியும். யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை ரஷ்யாவோட மாஸ்கோவில் தலைநகரத்தோட கிரெம்லின்ல இருந்து வெறும் ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவுகளில் இந்த அளவுக்கு உக்ரைனால பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க, ஆனால் இந்த அளவுக்கு ஹை இன்டென்சிஃபைட் ஸ்ட்ரைக்கை பண்ணுவாங்கன்றதை யாரும் நினைக்கிற. உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய சூசைட் ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. சில இடங்களில் ஏற்பட்ட அந்த வெடிப்புகள்லாம் பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோரேஜ் டேங்க் சொல்லுவோம்ல, ரிஃபைன் பண்ணப்பட்ட பெட்ரோல் இல்லை க்ரூட் ஆயில ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி, அதோட லிட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல மீட்டர் அளவுக்கு நீளமுடையது. இன்னும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெரிய பெரிய டேங்கர் லாரிலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த டேங்கர் லாரி எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு டயமீட்டருடையது அந்த மூடிகள் எல்லாமே. அது தூக்கி வீசப்படக்கூடிய காட்சிகள் ரொம்ப வேகமாக வைரல் ஆகுது. எல்லாரும் சொல்றது என்னன்னா, எதுக்கு இன்னும் ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா 500 ட்ரோன்களை மாஸ்கோவின் மீது உக்ரைன் வீசிட்டாங்க. இன்னமும் புதின் அவர்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை இதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணங்கள் இருக்கான்னு சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகளானது வைக்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு வீரியமாக நடந்திருக்குன்றதை நான் டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிடுறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக்காக இதை உக்ரைன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணியும் ஸ்வாம் ட்ரோன்கள் உள்ளே வரப்போ, அதிகப்படியான ட்ரோன்கள் உள்ளே வரப்போ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாஸ்கோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இருந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. இதுதான் உண்மை. பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில இடத்துல பார்த்தோன்னா உங்களோட விமானங்களை பயன்படுத்தி, ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி ட்ரோன்களை சுட்டு வைத்திருக்காங்க. ஆனால் இது எதுவுமே உள்ள 500 ட்ரோன்கள் ஒன்றா வருதுன்றப்போ அதுக்கு மேட்சாக கிடையாது. ஓவராலாக பார்த்தோன்னா 86க்கும் அதிகமான இடங்களில் உக்ரைனோட ட்ரோன்கள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க சுட்டு வீழ்த்தி அந்த ட்ரோன் கீழே விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தினது, நேரடியாக வீடுகளின் மீதும் ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸின் மீதும் அடுக்குமாடி கட்டிடங்களின் மீதும் அந்த ட்ரோன்கள் விழுந்து வெடிச்சது, மாஸ்கோ ரெஃபைனரி அடிச்சது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்துனா 86 இடங்களில் இதோட இம்பாக்ட் இருந்திருக்கு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரையும் கொடுத்துருக்கு. காரணம், மற்ற நாடுகளோட தலைநகரில் நினச்சி பாருங்க, அமெரிக்காவோட தலைநகர்லையோ இந்தியாவோட தலைநகரத்தின் மீதோ இல்லை சீனாவோட தலைநகரத்தின் மீதோ இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்துச்சுன்னா அந்த தாக்குதலுக்கு காரணமான நபர்கள் இல்லை அந்த நாட்டின் மீது இந்நேரத்துக்கு ஒரு முழு நேர போர் அறிவிக்கப்பட்டிருக்கும், இல்லை அதற்கு ஏற்ற மாதிரி தாக்குதல் கண்டிப்பாக நடத்தப்பட்டிருக்கும். ஆனால் கிரெம்லின் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலை. இப்போது ரஷ்யாவுக்குள்ளே இது என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸை உருவாக்கியிருக்கு? ஏன்னா சமீபத்தில் பார்த்தோன்னா தொடர்ந்து 2 தரப்பும் அந்த எஸ்கலேஷன் லேடரில் ரொம்ப வேகமாக ஏறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள அடிக்கிறது, ரஷ்யா திரும்ப உக்ரைன் அடிக்கிறது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக இது மாறிட்டு இருக்கு. இப்போ பொதுமக்களோட ரியாக்ஷன் என்ன? இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா நிறைய நபர்கள் ரஷ்யா இல்லை கரெக்டான ஒரு வழியில் தான் போயிட்டு இருக்காங்க, ரஷ்யா தன்னை ஒரு வெற்றியாளராக நினைக்கிற வரைக்கும், அதாவது நம்ம கரெக்டான அந்த ஒரு வழியில் போயிட்டு இருக்கோம், உக்ரைனுக்குள்ள நமக்கு இது மட்டும் தான் தேவை, நம்ம அந்த மக்களோட நம்பிக்கைக்கு ஆட்பட்ட நபர்களாக இருக்கணும், அப்போதான் உக்ரைன் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டாக இருக்கும்னு சொல்லி இருந்தது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன?
பொதுமக்கள் கொந்தளிக்கிறாங்க. புதின் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா கிரெம்லின்ல இருந்து பார்க்குறப்போ விசிபிளி அந்த பிளாக் ஸ்மோக் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ரஷ்யா அவங்களோட விமானப்படையில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிகள்ல இருந்து அந்த நீரை சுமந்துட்டு வந்து ரெஃபைனரியில் ஊற்றுற அளவுக்கு இன்டென்சிஃபைடாக மாறிடுச்சு இந்த ஒரு ஸ்ட்ரைக். அப்போது இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? ஒன்று நியூக்ளியர் ஸ்ட்ரைக், இன்னொன்று டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கியூ. இதை பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை அரசோட முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் பொதுவாகவே ரஷ்யர்களோட அந்த நினப்பு இந்த ஒரு ஸ்ட்ரைக்கின் மூலமா கம்ப்ளீட்டாக கியூ அழிக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட இல்லை நம்ம தேவையில்லாமல் வந்து உக்ரைன் மேலே ஒரு போரை தொடுத்துட்டோம், இது வந்து தேவையில்லாத யுத்தம்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இந்த மாஸ்கோ ஸ்ட்ரைக் அப்புறமா கம்ப்ளீட்டாக அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா இருக்கே, இவ்வளோ நாள் பார்த்தோன்னா ரஷ்யா சரி ஓகே ஏதோ வந்து உக்ரைனை வந்து அடிக்காமல் விட்டதுக்கு பல காரணம் இருக்கலாம். உண்மையிலே வந்து ரஷ்யானால அதை அடிக்க முடியுமா முடியாதா? இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்னா என்னன்னா, ரஷ்யா கிட்டத்தட்ட சொல்ல முடியாத இந்த மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில சிக்கியிருக்காங்க. டு பி ஃப்ராங்க், ப்ராக்டிக்கலாக பேசணும்னா ரஷ்யா இந்த யுத்தத்தை ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக மட்டும் பார்க்கல. ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக மாற்றிருந்தாங்கன்னா 4 வருஷமாக யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த 4 வருஷத்தில் நடத்தக்கூடிய தாக்குதல், 4 வருஷத்தில் வீசக்கூடிய ஏவுகணைகளை தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் உக்ரைனின் மீது வீசியிருந்தாலே உக்ரைன் சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்லாமல் போயிருக்கும். அப்படி இல்லையா, தலைநகரம் கீவானது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் இருக்கும். ஆனால் அதை ரஷ்யா பண்ணலை. ஏன்னா ரஷ்யாவுக்கு 2030க்கு அப்புறம் மிகப்பெரிய வேலை இருக்குது. நாட்டோ 2030 ரஷ்யாவோட நாங்கள் போராட்டத்துக்கு தயாராகிடுவோம், எங்களோட ஆப்ரேஷனல் ரெடினஸ் ஆனது அந்த அளவுக்கு வரும்ன்றதை தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. இது ரஷ்யாவுக்கும் தெளிவாக தெரியும். அப்போ நாட்டோ வர்சஸ் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் வரப்போ இந்த உக்ரைன்னு சொல்லக்கூடிய நாடு நாட்டோவுக்கு ஆதரவாக இருந்துடக்கூடாது. அது ஒரு பஃபர் ஜோனாக இருந்து ஒன்று நியூட்ரலாக இருந்து ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லையா ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் அது நாட்டோவுக்கு ஆதரவான நாடு இல்லை நாட்டோவோட வீரர்கள் நேரடியாக அந்த இடத்துல காலடி தடம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாடாக இருந்துச்சுன்னா அதை விட ரஷ்யாவுக்கு பின்னடைவு வேற எதுவுமே இருக்காது. இவ்வளவு நாள் 4 வருஷமா இந்த யுத்தத்தை ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறதுக்கும், ரஷ்யா கிட்ட வெப்பன்ஸ் இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஜோக் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் பவரை யூஸ் பண்ணால் கூட நாட்டோவை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் அவங்க கிட்ட இருக்கு. நான் சொல்றது நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணப்படாத சூழலையும் அட்லீஸ்ட் 2-3 மாதங்களுக்காவது தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாக் பைல்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்கு. சோவியத் ஏரா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் இருக்கு, இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களும் இருக்கு. ஆனால் அப்படி இருந்த உக்ரைன் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. உக்ரைனோட தலைநகரம் இன்னும் பெருசாக எந்த ஒரு சேதாரத்துக்கும் அதிகப்படியான சேதாரத்துக்கும் உள்ளாமல் இருக்குன்னா அதுக்கு மெயினான ரீசன் ரஷ்யாவுக்கு இந்த யுத்தத்தில் உக்ரைனோட நிலப்பகுதிகளை விட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே கவனமாக இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் இல்லை ஒரு தெர்மோ நியூக்ளியர் வார்ஹெட் ஆனது ஒரு டாக்டிக்கல் நியூக் ஏதாச்சும் ஒரு இடத்துல வீசப்பட்டுச்சுன்னா கம்ப்ளீட்டாக உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இது எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யா நினைச்சாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும். நேரடியாக நாட்டோ உள்ள வர்றது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த யுத்தம் அணு ஆயுதத்தை நோக்கி போகிறப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நாங்கள் உக்ரைனை காப்பாற்ற போகிறோம், ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய பகுதியில் உக்ரைனுக்கு மீட்டு கொடுக்க போறோன்னு நாட்டோ உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை காரணமாக வச்சு மட்டும்தான் ஒன்று உக்ரைன் மக்கள் ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இல்லை ரஷ்யாவுக்கு மொத்தமாக கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியும் உக்ரைன் மக்கள் ரஷ்யாவை வெறுத்துடக்கூடாதுன்னு சொல்லியும் இழுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருணத்துக்கு வந்து நின்றுச்சு. இப்போ யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்து ரஷ்யாவோட ஸ்டேட் டிமாவோட சீஃப் வரைக்கும் எல்லாருமே ஆல் அவுட் ஸ்ட்ரைக்குக்கான அந்த ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க. ஆல் அவுட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு பார்த்தோன்னா இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக், இன்னொன்று நியூக்ளியர் ஸ்ட்ரைக். நியூக்ளியர் ஸ்ட்ரைக் வரைக்கும் இது போகுமான்றது தெரியல. ஆனால் கீவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான அந்த ஒரு யோசனை இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கீவை டெஸ்ட்ராய் பண்ணுறது என்ன அவ்வளோ டஃப்பான ஒரு டாஸ்க்கா இல்லை அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க்கான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர் உக்ரைனோட டிஃபென்ஸ் இல்லை உக்ரைனோட டிஃபென்ஸ் தாண்டி ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஃபயர் பவர் இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ, அதாவது ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் அவங்களோட மிசைல் பவர் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்போ வெறும் 3-4 நாட்களுக்குள்ள ஒட்டுமொத்த கியூவோட கமாண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர்ஸை இவங்களால டெஸ்ட்ராய் பண்ண முடியும். எந்த ஒரு அரசு அலுவலகங்களும் இல்லாத ஒரு சூழல். ஏன்னா கியூன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் 2 பக்கமும் நதிகளானது இருக்கு. இந்த கார்கியூ பகுதியிலிருந்து கியூ ஆக்சஸ் பண்ணக்கூடிய அத்தனை பகுதிகளுமே முக்கியமான சில பிரிட்ஜஸ்ல மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு கியூக்கு வரக்கூடிய சப்ளைஸை கட் பண்ணுறது, உக்ரைனோட ஒட்டுமொத்த ஏர்பேஸையும் ஆபரேஷனில் கொண்டு போகிறதுன்னு சொல்லி ரஷ்யானால இந்த ஒரு சில நாட்களில் பண்ண முடியும். இப்போது அதற்கான பாசிபிலிட்டிஸ் அதுவும் ஏதாவது இருக்கா? நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இதை இழுத்துட்டு இருக்க போகிறீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களோட பேச்சுக்களானது இருக்குது. இதை ஜஸ்ட் வந்து நம்ம பேசு பொருளாக மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா அரசு கவர்மெண்ட்டில் இது என்ன நினைக்கிறாங்கன்றத
ஒரு பிரதிபலிப்பாக இது காமிச்சிட்டு இருக்கு. சரியா இருக்கே. இப்போ ரஷ்யா வந்து நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கு போல, ஏன்னா 2030 நாட்டோட ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ கன்வென்ஷனல் வாரில் இந்த இடத்துல நாட்டோட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ உக்ரைனோட கேபிட்டலை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா இந்த பிரச்சனையானது முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா தன்னை வெற்றியாளராக நிலைநிறுத்த முடியும். கண்டிப்பாக வந்து உக்ரைனோட கேபிட்டல் பெரிய ஒரு ஸ்ட்ரைக்குக்கு உள்ளாகுது, ரஷ்யா ஒரு டிவாஸ்டேட்டிங் ப்ளோவை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்கன்னா, அது கண்டிப்பாக அந்த சீஸ்ஃபயருக்கு தான் அடுத்தது கொண்டு போகும். எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, நேராக வந்து கிராஃப் மேலே ஏறும், ஒரு பீக் அது அடையும். அந்த பீக் அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே சுமூகமாக முடியும், இல்லை பெரிய ஒரு டவுன்ஃபால் ஆனது இருக்கும். இது இந்த பீக்கை நோக்கி இப்போ போயிட்டுருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கியூவில் பண்ண போகிற ஒரு சம்பவம், இல்லை கியூவை அவங்க அடிக்கிறது, இல்லை அடுத்த கட்டமாக உக்ரைன் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்குற அந்த ஒரு பாயிண்ட் இதில் பீக்காக மாறும். அதை யார் பண்ண போகிறாங்க? இல்லை ரஷ்யா வந்து இப்போ சின்ன அளவு ரிட்டாலியேஷன் பண்ணிவிட்டு இல்லை திரும்ப உக்ரைன் வந்து பெரிய அளவில் ஏதாச்சும் பண்ணுறப்போ அந்த பீக் அது அடைய போகுதா? இல்லை இதையே பீக்காக கன்சிடர் பண்ணி ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலை பெரிய அளவு தாக்க போகிறாங்களான்றது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும். உண்மையை சொல்லணும்னா மாஸ்கோ இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு டெட்லியஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் தலைநகரத்துக்குள்ளே நடக்குன்றதை ரஷ்யர்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லா ரெட்லைன்ஸும் கிராஸ் பண்ணப்பட்டுருச்சு. எல்லாத்தோட பெரிய ஒரு ரெட்லைனும் இப்போ கிராஸ் பண்ணப்பட்டுருச்சு. இப்போது முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல ரஷ்யா தான் இருந்துட்டுருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக கியூவில் இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்ட் சென்டர்ஸ், இல்லை அவங்களோட கம்யூனிகேஷன் ஹப்ஸ் எதெல்லாம் வந்து இந்த உக்ரைனோட தலைநகரத்தில் இருக்கோ அது எல்லாம் ரஷ்யாவோட டார்கெட் லிஸ்ட்டுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம், நமக்கு இது மட்டும்தான் அந்த வார் அப்ஜெக்டிவ்னு சொல்லி ரஷ்யானால நினைக்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. இதில் ரஷ்யாவோட அதிபர் என்ன முடிவு எடுக்கணுன்றதை உங்களுக்கு என்ன தோணுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ரஷ்யாவோட அதிபர் இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன முடிவு எடுப்பீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட்ஸில் ஒரு இன்ட்ராக்ஷனை கொண்டு வரும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.